கொடைய மடக்கடா. அண்ணே நீங்க கருத்து போயிடுவீங்கண்ணே. கருக்கிறதுக்கு இங்க என்ன இருக்கு? டேய் கொடைக்கு எங்களுக்கு வித்தியாசம் தெரியாதனால நாங்க இன்னும் வரலன்னு ஜனங்க குழம்பி போயிருக்காங்க. மடக்கலாம். அடக்கிடுறேன். யார் மணி அடிச்சது? நான் தாங்க மணி அடிச்சேன். என்ன விஷயமா? இவர் எனக்கு மாமா பையன், இவர் அத்தை பையன், ரெண்டு பேருமே முறை மாப்பிள்ளைங்க. யாரு கட்டிக்கிறதுன்னு தெரியல. நீ யார விரும்புற? எனக்கு ரெண்டு பேருமே பிடிக்கும். அம்மா ரெண்டு பேரும் கட்டிக்கிற முடியாது, ஒருத்தர் தான் கட்டிக்கிற முடியும். அது யாரு? அதையும் நீங்களே சொல்லிடுங்களேன். நானே ஊரை குழப்பி தலைவராயிருக்கேன், இவ என்ன குழப்பறாளே? அண்ணே இது குழம்புறதுக்கு என்ன இருக்கு? பட்டும் தீர்ப்பு சொல்லிட வேண்டியதானே? என்ன அடிச்சு நீ? உன் தம்பில நானே. என்ன பெரிய தும்பி? ரைட் விடு. சரி அன்னைக்கு பஞ்சாயத்துல பண்ணு தீர்ப்பை எப்படி முடிச்சா? அந்த மாதிரி தீர்த்து வேண்டியதானே? அடே அது பண்ணுடா, ரெண்டா போட்டு கொடுத்துட்டேன். இது பொண்ணுடா. உன்னை நம்பி பஞ்சாயத்துக்கு இந்த ஊர்க்காரங்க பூரா வந்திருக்காங்க பாரு. போனே போ. பண்ணு பொண்ணு ஒண்ணுடா. அப்படிங்கிற இந்தாமா, நீ இவனை 3 மாசம் வச்சுக்க, அவனை 3 மாசம் வச்சுக்க. தெரியாம பஞ்சாயத்து தலைவர் ஊர்க்காரங்க என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? போனா போதும் நினைப்பாங்க. ஐயோ நீ இங்கதான் இருக்கிறியா? நான் ஊரெல்லாம் தேடிக்கிட்டு வரேன். ஐயோ பஞ்சாயத்து மன்னிக்கணும், இது என் பொண்ணுங்க. பைத்தியங்க. பைத்தியமா? ஊருக்கு தெரியாம 6 மாசத்துக்கு முன்னால ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தேன். என் பொண்டாட்டிக்கு தேவசங்க, அதனால இந்த பைத்தியத்தை கூட்டிட்டு வந்தேன். கூடவே இந்த 2 பைத்தியங்களும் வந்துடுச்சு. கூட்டிட்டு போடா. போயா போயா. இது ஒரு பஞ்சாயத்து, இதுக்கு ஒரு தலைவர் பைத்தியம் மணி அடிச்சு பஞ்சாயத்தை கூட்டி இருக்கு. நீங்களும் அதை பார்த்து வந்திருக்கீங்க. மாமியோட வந்த அதான் தப்பிச்சா போ. அடாடாடா என்ன தலைவர் இது? வெட்டி பஞ்சாயத்து பண்ணிட்டு நம்ம ஊருக்கு திருவிழா வருது இல்ல, அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதான் ஊர்ல தானா மழை தண்ணி போயிது இல்ல, அப்புறம் மழைக்காக ஒரு திருவிழா. தும்பி கஷ்டப்படும் போது கடவுளை நினைக்கிறத விட ஓஹோன்னு இருக்கும் போது கடவுளை நினைக்கணும். அப்பதான் ஊர் செழிப்பா இருக்கும். அண்ணே நீ என் கண்ணை திறந்துட்டனே, என் கண்ணை திறந்துட்ட. இந்த கண்ணு என்ன பீரோவா சாய் போட்டு திறக்கிறதுக்கு? சும்மா இருடா. டேய் அந்த போன வருஷம் ரெக்கார்ட் டான்ஸ் ஆண்டாளே, அவ பேர் என்ன? ஆமா நம்ம அஞ்சல. அவளே புக் பண்ணு. அவ வேணாம்ண்ணே. ஏண்டா? அவ எந்த வயல நம்மளுக்கு ஒத்து வரலனே. ஆமாங்க ஐயா சொல்றதுதான் சரிங்க. கவுண்டரே நானும் முயற்சி பண்ண முடியல. ராசப்பாவும் ஆளுங்களும் நாளைக்கு ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகுறாங்க. ஊரே பயந்துட்டு இருக்கு. இந்த நேரம் பார்த்து நான் மந்திரோட பாதுகாப்புக்காக சிட்டிக்கு போறேன். இங்க பாதுகாப்புக்கு என்ன பண்றது? ஊர் எல்லையில பந்தோபஸ்து ஜாஸ்தி பண்ணுங்க. ராஜப்பா கோஷ்டிக்கும் பக்கத்தூர் கோஷ்டிக்கும் ஏற்கனவே ஜென்ம பகை இருக்கு. நேத்துதான் மழை பெஞ்சிருக்கு. ஓடுற தண்ணியில ரத்தத்தை கலக்க விட்டுறாதீங்க. பி கேர்ஃபுல். நான் வர வரைக்கும் எந்த கலாட்டாவும் நடக்கூடாது, புரிஞ்சா? விடுதலை 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 விடக்கோழி என்ன கிண்ணம் சனிக்கிழமைக்கு விடுதலை, சனிக்கிழமைக்கு விடுதலை. விடுதலை விடுதலை விடுதலை. ஆமா நீ என்ன கனவு கண்டேன்னு எனக்கு தெரியாது. ஒரு கையில என்ன கிண்ணமும் ஒரு கையில வெட்டக்கோழியை வச்சுக்கிட்டு ராசப்பா வப்பாட்டி வீட்டு முன்னால துண்ட தொங்க போட்டுக்கிட்டு நிப்ப, அதானே? ஆமாண்டா, வாரத்துல ஒரு நாள் தான் சனி வருது. எனக்கு வருஷம் பூரா இருந்தா எப்படி இருக்கும்? சட்டையை கிழிச்சுக்கிட்டு கிறுக்கு புடிச்சு தெரு தெருவா அலைவ. இல்லன்னு இனிமேல் உன் வாழ்க்கையில வெள்ளிக்கு அப்புறம் ஞாயிறு தான், சனியே கிடையாது. ஏண்டா? சனிக்கு சொந்தக்கார ராசப்பா நாளைக்கு ஜெயில இருந்து வர்றாப்பா. என்னது ராசப்பா வரானா? ஆமாப்பா. அவன் ஜெயில இருந்து வந்தாலும் சரி, பெயில்ல இருந்து வந்தாலும் சரி, நான் சனிக்கிழமை குயில் விட்டு போயே தருவேன். அவங்களை பத்தி உனக்கு தெரியாது, என் மேல உயிரே வச்சிருக்காளுங்க. போன வந்து அதோட விட்டு இந்த விளாவரியா சொல்ற வேலை என்கிட்ட வச்சுக்கிறாங்க. வெளியே நிக்கிற இடையில தெரியும் வேற சின்ன சாய் ஓடையில பாக்கலாம் பார்த்தா அதுல வேட்டையும் துணியை போட்டு மூடி பிடி பாட்டுக்கு. வெளியே நின்னா என்னடா? வெளியே நின்னா என்னவா? ரோட்ல போற வார பரதேசி பள்ளிகளுக்கு பதில் சொல்ல முடியல. தம்பி எப்ப இருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க, எவ்வளவு ரேட்டு, கூட பிறந்த அண்ணனுக்கேவா அப்படின்னு ஒரு கேள்வி வேற. அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரி இருந்தா கூட அவளை ஒரு திண்ணையில வச்சு பேச்சுக்கிட்டு இருப்பல்ல. உனக்கு ஒரு எண்ணெய் கிண்ணம்னா எனக்கு ஒரு வெண்ணெய் கிண்ணம் தரப்படாதா? உனக்கு ஒரு வெட்டக்கோழினா எனக்கு ஒரு வெட்ட குஞ்சு தரப்படாதா? அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரன் இருக்கான், அவன் கூட எதுக்கு வாயவே திறக்க மாட்டேங்கிறான். நீ எல்லாம் ஒரு அண்ணன். ரேஷன் கடைக்காரமா, நாங்கெல்லாம் அந்த ராசப்பாக்கு பயந்து இந்த ஊரை விட்டு போறோமா, நீங்களும் போயிடுங்கம்மா. அவன் வந்தாலும் நம்மள மானத்தோட வாழ முடியாதுமா. உங்க நிலவுக்கு தான் சொல்றோம், போயிடுங்கம்மா. நல்ல நாள் அதுமா, கோயிலுக்கு போய் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுங்கண்ணா, அப்பதான் இந்த ஊரு நன்னா இருக்கும். போங்கண்ணா. என்னடி அம்பாள் சோதிக்கிறா? அடி அசடே, வாங்கலே நமஸ்காரம் பண்ணிட்டு போறேன்டி. ஈஸ்வரி அம்மா. அக்கா
கொஞ்சம் நில்லுங்க. எங்க போறீங்க? கோயிலுக்கு. கோயிலுக்கா? நாம எல்லாம் உயிரோட இருந்தா தானே போக முடியும். ஏ, நம்ம நல்லா தானே இருக்கோம். இப்ப இருக்கோம். அந்த பாவி வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் எங்க இருக்க போறோம்? ஊரை பத்தியா வெறிச்சோடி கிடக்கு. அக்கா, நான் சொல்றது கேளுக்கா. அவன் பேரை கேட்டாலே சில பேருக்கு போதை வரும், சில பேருக்கு வீரம் வரும். நம்மள மாதிரி பொம்பளைகளுக்கு பயம் தானக்கா வரணும். போகாதீங்கக்கா. அக்கா, நான் சொல்றது கேளுங்கக்கா. அக்கா, ஐயோ அக்கா. ராஜா, இந்த 5 பேர்ல நீதான் எனக்கு அர்ஜுனன். நம்ம சாராய தொழிலே உன்னை நம்பிதான் இருக்கு. நம்ம தொழிலுக்கு உடம்பு தான் முக்கியம். ஒரு 6 மாசம் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க. நமக்கு எதிரிகளே பக்கத்து ஊருக்காரனுக்கு தான். பகல்ல தானடா இந்த காக்கி சட்ட பாதுகாப்பெல்லாம். இன்னைக்கு ராத்திரியே உங்களை தீர்த்துறோம்டா. போலீஸ்காரனுங்க நம்மள கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறானுங்க. கொஞ்ச நாளைக்கு அவன் வேலையை பாருங்க. சாமி, ஐயோ ஏம்மா, நீ ஏம்மா இந்த நேரத்தில் தனியா கோயிலுக்கு வந்த? போயிடுமா. சனிக்கிழமை. சனிக்கிழமை. சனிக்கிழமை வாரம் வருமா. இந்த சனி உன்னை சரி பண்ணிடும். போயிடுமா. அந்த சண்டால வரான்னு பயந்துண்டு காத்தும் பயலும் எப்படி அடிக்கிறதுன்னு பாத்தியா? ஏன் இப்படி பயப்படுறீங்க? ஐயோ ஏமா, உன் மாமன் ராஜப்பா ஜெயில இருந்து வந்துட்டே இருக்கா. ஏன் மாமனா? ஆமா, உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்களுக்கெல்லாம் அவன் தான் தாய் மாமன். கேள்வியே கிடையாது. கிட்னாப், ரேப்பிங். அன்னபூரணி, சதாபூரணி. மங்களி இதே சதா சாதகி சரணி திரேப். யாருடி நீ? வித்தியாசமான ஆளா இருக்கிற. நானே எத்தனையோ பொண்ணுங்களை கெடுத்திருக்கிறேன். அவ்வளவு சுலபமா கெடுக்க முடியாத. சில பேர் அடிப்பாழ்வ, ஓடுவாழ்வ, நகத்தால கீறுவாழ்வ, ஐயா சாமி விட்டுருக்கன்னு காலை பிடிச்சி கெஞ்சி வாழ்வ. சில பேர் அப்பங்கிட்ட சொல்லிடுவேன், மாமங்கிட்ட சொல்லிடுவேன், தற்கொலை பண்ணிக்குவேன் மிரட்டு வாழ்வ. ஆனா நீ எதுவுமே சொல்லாம பொஞ்சாதி மாதிரி பொசுக்குன்னு படுத்துட்ட. பொஞ்சாதி மாதிரி இல்ல, நான் ஒரு பொஞ்சாதிதான். ஆசையா பாரு. கொஞ்சம் விட்டா தாலி கட்ட சொல்லுவ போல இருக்க. எனக்கு பொம்பளைய காலத்துல இருந்து தாலி அறுத்து தாண்டி பழக்கம், கட்டி பழக்கம் இல்ல. கட்ட வெப்ப. என்ன சபதமா? சத்தியம். சத்தியம் எனக்கு சக்கரை பொங்க மாதிரி சாப்பிட்டுறேன். சத்தியம் அவ்வளவு சீக்கிரம் சேரன் ஆகாத. நான் ஆயுசுக்கும் பொம்பளைங்களை கெடுத்துக்கிட்டு தான் இருப்பேன். நீங்களும் சத்தியம் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. வாங்கடி. எத்தனை நாளைக்கு? ரத்த ஓட்டம் இருக்கிற வரைக்கும் தான். சுண்டி போச்சுன்னா சுருண்டு விழ வேண்டியதா. கதை முடிஞ்சு போச்சு. இனிமே நான் ஒப்பாரி வேண்டிய கிடக்கு போ. இல்லையா, கதையே இனிமேதான் ஆரம்பமாக போகுது. என்ன, நான் கெடுத்தத போய் ஊர்ல சொல்ல போறியா? இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறியா? யாரும் என்ன ஒரு பொடுங்க முடியாது. யார்கிட்ட வேணாலும் சொல்லிக்க போ. யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஊரை கூட்ட மாட்டேன், போலீஸுக்கும் போக மாட்டேன். வாழ தெரியாதவளா தூக்கு போட்டுக்கிட்டோ, மண்ணெண்ணிய கொட்டி நெருப்பு வச்சுக்கிட்டோ, ரயில் தண்டவாளத்துல தலைய வச்சு தற்கொலையும் பண்ணிக்க மாட்டேன். நீ செஞ்ச தப்புக்கு ஆண்டவ எனக்கு தண்டனையா வயித்துல புள்ளைய கொடுத்துட்டான்னு வச்சுக்க, அதையும் சந்தோஷத்தோட பெத்தெடுப்பேன். அப்ப யாருன்னு கேட்டா நான் சொல்ல மாட்டேன், உன்னையே சொல்ல வெப்ப. நானா? சொல்லிடுவேனா என்ன? எத்தனை நாளைக்கு என் மறைப்பேன்? இந்த இளமையும் திமிரும் இருக்கிற வரைக்கும் தானே. வயசாயிடுச்சுன்னா, எதை புடிக்க காட்டினியோ அது நெரிச்சு போச்சுன்னா, நடக்க முடியாம கால் தள்ள அடிச்சுனா, அப்ப பேச மாட்டேன், உண்மையை சொல்ல மாட்டேன். சாவர வரைக்கும் சொல்ல மாட்டேன்டி. சொல்ல வைப்பேன். தூங்கிட்டு இருக்கிற உன் மனசாட்சியை தட்டி எழுப்புவேன். என் வீட்டு வாசல்ல உன்னை நிக்க வைப்பேன்.
உன் கையாலேயே என் கழுத்துல தாலி கட்ட வைப்பேன். ஊரை கூட்டி இவதான் என் பொண்டாட்டி, இவ பெத்திருக்காளே, இது ஏன் கொண்டுதானே உன் வாயாலே கதை கதை சொல்ல வைப்பேன். அது நான் உன் கூட படுத்த இந்த மண்ணு மேல சத்தியம், இந்த ஊருக்கே சோறு போடுற இந்த பூமி மேல சத்தியம், எந்த ஆத்தா முன்னால என்ன தூக்கிட்டு வந்தியோ அந்த ஆத்தா மேல சத்தியம். கத்தி ரத்தத்தையுமே பார்த்தா என்கிட்ட அடி சபதம் போடுற. பொம்பளையாச்சன்னு பாக்கணும், இல்ல ஒரே விட்ட வெட்டி விடுவேன். உன்னால என்ன பண்ண முடியும் பண்ணிக்க, படி.